ஸ்லாங்கூரில் வேப் அல்லது மின்னியல் சிகரெட்டுகளை விற்பவர்கள் அமலாக்க நடவடிக்கைகளில் சிக்குவதை தவிர்க்க அதன் விளம்பரங்களை முன்கூட்டியே அகற்றிவிடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மாநில ஊராட்சி மற்றும் சுற்றுலாத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் எங் சுய் லிம் அவ்வாறு எச்சரித்துள்ளார். அமலாக்க நடவடிக்கை தொடங்கும் தேதியை நிர்ணயிப்பது தொடர்பில் பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடனுடன் பேசப்படும் என்றார் அவர். ஸ்லாங்கூரில் வேப் விளம்பரங்களை தடை செய்யும் முடிவு மே மாதமே அறிவிக்கப்பட்டு விட்டதால் விளம்பரங்களை அகற்ற வியாபாரிகளுக்கு போதுமான கால அவகாசம் இருப்பதாக எங் கூறினார். வியாபாரிகளின் பொருளாதார சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது என்றாலும் அமலாக்க நடவடிக்கைகள் தொடங்கும் போது கரிசனம் காட்டப்படாது. உத்தரவை பின்பற்றாதோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என எங் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் வேப் விற்பனையை மாநில அரசு இன்னும் முழுமையாக தடை செய்யவில்லை. பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டிகள் குறித்த ஆய்வுகள் இன்னமும் தொடர்வதே அதற்கு காரணம். அண்மையில் பெர்லிஸ், திரங்கானு, கிடா, பஹாங் ஆகிய மாநிலங்கள் வேப் விற்பனையை முழுமையாக தடை செய்தன. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். KLIA 1 அமலாக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து வெளிநாட்டவர்களை இங்கே கொண்டு வரும் கும்பலின் தலைவன் உள்ளிட்ட 2 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் வலையில் சிக்கியுள்ளனர். அவர்களில் ஒருவர் கோலாலம்பூரை தளமாக கொண்ட சுற்றுலா முகவர் நிறுவனத்தின் இயக்குனர் ஆவார். ஒரு வெளிநாட்டு தொழிலாளிக்கு 1800 ரிங்கிட் முதல் 2500 ரிங்கிட் வரை கவுண்டர் செட்டிங் முறையில் அதிகாரிகளுக்கு அவர்கள் லஞ்சம் கொடுத்துள்ளனர். சந்தேக நபர்களின் இருப்பிடங்களில் வாகனங்களுக்குள் வைத்து ரொக்கமாக இடைத்தரகர்களிடம் லஞ்ச பணம் கைமாறியுள்ளது. இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 1,38,000 ரிங்கிட் லஞ்சம் கொடுக்கப்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. 50 வயதிலான 2 சந்தேக நபர்களும் விசாரணைக்கு உதவும் வகையில் ஜூலை 20 வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மலாக்கா புக்கிட் ட்ரம்பாய் தொழிற்பேட்டையில் 2.1 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 300 டன் அலுமினிய கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கட்டி ஒவ்வொன்றும் 1 டன் எடையாகும். பயன்படுத்தப்பட்ட மின்னியல் பொருட்களை சட்டவிரோதமாக பதப்படுத்தி வந்த தொழிற்சாலையில் அவை கைப்பற்றப்பட்டன. சுற்றுச்சூழல் துறையும் உள்நாட்டு வருவாய் வாரியமும் இணைந்து நேற்று காலை 11 மணிக்கு அந்த அதிரடி சோதனையை மேற்கொண்டன. அதன்போது சீனா, வங்காளதேசம், மியான்மர் நாடுகளைச் சேர்ந்த 25 தொழிற்சாலை ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். 3 மாதங்களாக இயங்கி வரும் அந்த சட்டவிரோத தொழிற்சாலையின் குட்டு உளவு நடவடிக்கையில் அம்பலமானதாக மலாக்கா போலீஸ் கூறியது. மின்னணு கூறுகளை பிரித்து அவற்றை உருக்கி அலுமினிய கட்டிகளை உற்பத்தி செய்வதே அத்தொழிற்சாலையின் வேலையாகும். அதுவும் வெளிநாடுகளிலிருந்து மின்னணு கழிவுப் பொருட்களை இறக்குமதி செய்து அலுமினிய கட்டிகளாக அவற்றை உருமாற்றி சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அத்தொழிற்சாலை ஏற்றுமதி செய்து வந்துள்ளது. தொழிற்சாலையின் உரிமையாளர் உள்ளிட்ட தரப்புகளை அடையாளம் காண தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்தி மலேசியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய 141 வெளிநாட்டவர்கள் மேற்கொண்ட முயற்சி KLIA 2 விமான முனையத்தில் முறியடிக்கப்பட்டது. அவர்களில் 94 பேர் இந்திய பிரஜைகள், 41 இந்தோனேசியர்கள், 3 இலங்கை நாட்டவர்கள், 3 பேர் பாகிஸ்தானியர்கள் ஆவர்.
சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை AKPS எனப்படும் மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் மேற்கொண்ட கண்காணிப்பில் அவர்கள் சிக்கினர். 3ஆம் நாட்டுக்கான பயணிகள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொண்டு, ஆனால் அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கடைசியில் இங்கேயே இருந்து கொள்வதே அவர்களின் முக்கிய யுக்தியாக உள்ளது. பெரும்பாலோர் சுகாதார பிரச்சினை, டிக்கெட் காணாமல் போய்விட்டது, பயணப்பெட்டி பிரச்சினை போன்ற பொய் காரணங்களை கூறி டிரான்சிட் புறப்பாடு மண்டபத்திலிருந்து வெளியேற முயல்கின்றனர். இன்னும் சிலர் சிறப்பு பயண அட்டைக்கு விண்ணப்பித்துவிட்டு கடைசியில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட நீண்ட காலம் இங்கேயே தங்கிவிடுவதை AKPS சுட்டிக்காட்டியது. நுழைவு மறுக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட அந்த 141 பேரும் அடுத்தடுத்த விமானங்களில் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றனர். நகர சமிலான் மக்களே, உங்களுக்காக வருகிறது GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சமிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 23 இருந்து 27 ஜூலை ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சமிலான் ஆப்போசிட் ஆஃப் KTM ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், லட்சக்கணக்கான பொருட்கள், ஷாப்பிங் செய்ய, ஃபன் பண்ண, என்டர்டெயின்மெண்ட் நாள்தோறும், பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட், நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சமிலான் வில். கோலாலம்பூர் டேசா பண்டானில் நேற்று காலை DBKL அமலாக்க அதிகாரிகளை நோக்கி ஒரு நீண்ட பாராங்கத்தியை சுழற்றி ஆவேசமாக நடந்து கொண்ட 43 வயது ஆடவர் கைதாகியுள்ளார். காலை 11 மணிக்கு சட்டவிரோத கட்டுமானங்களை இடிக்கும் பணிகளின் போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. டேசா பண்டான் சாலைகளில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கடைகளை இடிப்பதற்காக DBKL, TNB மற்றும் ஸ்லாங்கோர் நீர் விநியோக வாரியமான ஷபாஸ் அமலாக்க படையினர் தயாராகி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஆவேசமடைந்த அந்த ஆடவர் பாராங்கத்தியை அங்கும் இங்கும் சுழற்றியவாறு DBKL அதிகாரிகளை கெட்ட கெட்ட வார்த்தைகளில் திட்டினார். எனினும் சற்று நேரத்தில் அங்கிருந்த பொதுமக்கள் அந்த நபரை ஆசுவாசப்படுத்தினர். அரசு ஊழியர்களை கடமையை நிறைவேற்ற விடாமல் தடுத்ததன் பேரில் அவர் பின்னர் கைதானார். அந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் பின்னர் இடிக்கப்பட்டன. புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோபார்வில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. Get ready for shopping expo in Top and Shopping Center ஜோபார்வில். பங்சாரில் உள்ள கட்டுமான தளம் ஒன்றில் ஆயுதங்களை ஏந்தி சண்டையிட்டுக் கொண்ட 9 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைதாகியுள்ளனர். நேற்று முன்தினம் மாலை 4 மணிக்கு மேல் அச்சம்பவம் நிகழ்ந்தது. எனினும் அதில் யாருக்கும் காயம் ஏற்பட்டதா என்பது குறித்து மேல் தகவல்கள் இல்லை. கைதானவர்கள் 24 முதல் 37 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். அவர்கள் ஜூலை 18 வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஆயுதமேந்தி கலவரத்தில் ஈடுபட்டதன் பேரில் விசாரணை நடைபெறுவதாக பிரிக்வில்ஸ் போலீஸ் கூறியது. சண்டையில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் 6 பாதுகாப்பு தலைக்கவச தொப்பிகள், 3 இரும்பு கம்பிகளும் சம்பவ இடத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.